கொன்றேன் என்றான். பின்பு அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தார். காயின் நிலத்தில் பயிரிடும் உழவன் நானார். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் மந்தை காத்தான். வெளியே பாறைகள் நடுவே அவன் வாழ்ந்தான். சில நாள் சென்ற பின்னே காணிக்கை கொண்டு வந்தார். காயின் நிலத்தின் கனியை ஆண்டவருக்கு தந்தார். ஆபேலோ மந்தையின் கொழுத்த தலையீற்றை தந்தார். ஆபேலின் பலியை ஆண்டவர் அன்போடு ஏற்றார். காயின் பலியை ஏற்கவில்லை, முகம் வாடிப் போனான். அவன் உள்ளத்தில் கடும் கோபம் பொங்கி எழுந்ததே. காயின் தன் தம்பி ஆபேலோடு வயலுக்குப் போனான். அங்கே அவன் மேல் பாய்ந்து அவனைக் கொன்றான். உன் சகோதரன் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். நான் என்ன என் சகோதரனுக்கு காவலனா என்றான். உன் சகோதரன் ரத்தம் மண்ணிலிருந்து கூப்பிடுதே, மண்ணிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.